ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி. இது வந்து ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 9 மந்த் பார்த்திங்கன்னா பேபி இல்லை. 9 மந்த்துக்கு அப்புறம் தான் பேபி நின்றுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வேணான்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டோம். செகண்ட் பேபி வந்து ஒரு 3 மந்த், அதுக்கப்புறம் 3 மந்த் கழிச்சு தான் நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பேபி நல்லபடியாக பிறந்து பாப்பா பிறந்திருக்கா. பாப்பாவோட நேம் தான் ஹர்த்திகா. அவளோட நேமில் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, டெலிவரி டைமில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் பார்த்துக்குங்க. அட்மிட் ஆன அன்னைக்கு ஒரு 2 நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2வது நாள் தான் எனக்கு வந்து டெலிவரி கூட்டிகிட்டு போனாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நிலமை வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க. இது வந்து நான் ஸ்டோரிக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். ரொம்ப அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படின்னா மாமனார் மாமியார் மட்டும்தான் எனக்கு இல்லை. மற்றபடி அம்மா அப்பா அண்ணங்க, அவங்க ஒய்ஃபு, எங்கள் வீட்டுக்காரோட அக்காங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே அந்த அன்னைக்கு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அந்த டெலிவரி ஆகி டெலிவரி ரூமில் இருந்தும் என்னை பாப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வராங்க பெட்டு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. என் பாப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த டைமில். எங்கள் வீட்டுக்காரர் தான் இருந்தார். அவருக்கும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா பிள்ளைய வாங்குறதுக்கு தெரியலை. அவருமே குழந்தைய வாங்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டார். ஆனால் அவருமே ஃபஸ்ட் டைம் கையில் வாங்கலை. நான் அந்த ஃபீல் வந்து அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த டெலிவரி ரூமில் கூட நான் அவ்வளோ பெயின் வந்து அனுபவிக்கலை. ஆனால் அந்த குழந்தைய வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அண்ணிங்க, எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு, எங்கள் அண்ணிங்க யாருமே அந்த இடத்துல நிற்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி விட மாட்டேன்ட்டார். எல்லாம் வெளியவே உட்காண்ட்ருந்துருக்காங்க. யாருமே வந்து வாங்கலை. அந்த டைம் உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம குழந்தைய வந்து வாங்குறதுக்கு யாருமே இல்லை. நம்ம வந்து நிறைய யூடியூப் வீடியோ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவங்கவுங்க குழந்தைங்கள எத்தனை பேர் எப்படி வாங்குறாங்க ஃபஸ்ட் டைம் கையில். நம்ம குழந்தைய மட்டும் வாங்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன். அந்த வலியை வந்து நான் அப்போ தான் அனுபவித்தேன். எனக்கு உள்ள ரூமில் கூட எனக்கு அந்த வலி பெருசாகவே தெரியலை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே கண்ணில் ரொம்ப அழுகையே வந்துருச்சு. சரி, என்னடா நம்ம குழந்தை யாரும் இல்லாமல். கடைசியில் அந்த நர்ஸு பொண்ணே சொல்லிச்சு, இல்லைங்க்கா நான் வாங்க நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நர்ஸு பொண்ணு தான் கொண்டு வந்து எனக்கு மேலே ரூமில் என்னையும் விட்டுட்டு எங்கள் பாப்பாவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துச்சு. இது மாதிரி யாராச்சும் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நீங்களும் அனுபவிச்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரியை தொடர்ந்து நாளைக்கு செகண்ட் ஸ்டோரி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த 9 மந்த்து யாரோட உதவியும் இல்லாமல் எப்படி நான் வந்து 9 மந்த்தும் என் பாப்பாவையும் வச்சுட்டு நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஸ்டோரி வந்து எல்லாருமே தயவுசெய்து கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், இதுமாரி யாராச்சும் அனுபவிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.